திண்டுக்கல்லில் பேகம்பூர் பள்ளிவாசலில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு 3000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகை. தொழுகைக்கு பின் ஒருவரை ஒருவர் கட்டி தழுவி தங்களது மகிழ்ச்சியையும் வாழ்த்துக்களையும் பரிமாறிக்கொண்டனர். இன்று நாடு முழுவதும் பக்ரீத் பண்டிகையை இஸ்லாமியர்கள் சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர். அதன் அடிப்படையில் திண்டுக்கல்லில் பேகம்பூர் பெரிய பள்ளிவாசலில் இஸ்லாமியர்கள் இன்று காலை சிறப்பு கூட்டு தொழுகை நடத்தினர். இமாம் ரபிக் அகமத் யூசுபி தலைமையில் நடைபெற்ற இந்த சிறப்பு தொழுகையில் புத்தாடை அணிந்து இஸ்லாமியர்கள் 3000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தொழுகை முடிந்த பின் ஒருவரை ஒருவர் கட்டி தழுவி தங்களது அன்பை பகிர்ந்து கொண்டு ஈத் முபாரக் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். அஸ்ஸலாமு அலைக்கும். ரஃபீக் அகமது யூசுஃபி, பேகம்பூர் பெரிய பள்ளிவாசல் இமாம். இன்றைய நாள் ஈதுல் அல்ஹா பெருநாள், தியாக திருநாள். இறை தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய குடும்பத்தினர்களும் அல்லாஹுடைய கட்டளை ஏற்று தன்னையே தியாகம் செய்வதற்கு, தன்னுடைய குடும்பத்தை தியாகம் செய்வதற்கு தயாரானார்கள். அவருடைய தியாகத்தை அல்லாஹ்தாலா ஏற்றுக்கொண்டு அவர்களை நேசர்களாக ஆக்கினான். அதை ஏற்றுக்கொண்டு பூரா முஸ்லிம்கள் மீதும் இந்த தியாக கடமை நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. அந்த இறைவனுடைய கட்டளை நிறைவேற்றும் பொருட்டு இன்றைய இந்த துல்ஹஜ் பிறை 10ஆம் நாள் ஈதுல் அல்ஹா பக்ரீத் பெருநாள் என்று முஸ்லிம்கள் அனைவர்களுமே வசதியுடையவர்கள் ஆடு மாடுகளை குர்பானி கொடுத்து இறைவனுடைய கட்டளை நிறைவேற்றி அதனுடைய இறைச்சிகளை ஏழைகளுக்கு பங்கிட்டு தான தர்மங்கள் வழங்குகின்றார்கள். மகிழ்ச்சியுடன் இந்த ஈதுல் பெருநாள்களை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஈது பெருநாளை கொண்டாடக்கூடிய அனைவர்களுக்கும் ஈதுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஈது முபாரக். ஈது முபாரக். அஸ்ஸலாமு அலைக்கும். திண்டுக்கல் அருகே 20 ஆண்டுகள் கழித்து நடைபெற்ற மீன்பிடி திருவிழா. மீன்கள் அதிக அளவில் கிடைத்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. 50 கிலோ எடை கொண்ட ஒரே மீனை பிடித்து சென்ற மக்கள். திண்டுக்கல்லை அடுத்துள்ள தாமரைப்பாடி கிராமத்திற்கு பொதுவான 250 ஏக்கர் பரப்பளவு கொண்ட மந்தைக்குளம் உள்ளது. இந்த ஆண்டு மழைக்காலத்தில் சந்தனவர்தினி ஆற்றில் இருந்து குளத்திற்கு தண்ணீர் அதிக அளவில் வந்தது. இதன் காரணமாக குளம் மறுகால் சென்றது. தற்பொழுது கோடை காலம் என்பதால் குளத்தில் தண்ணீர் வற்றிவிட்டது. இதன் காரணமாக ஊர் மக்கள் ஒன்று சேர்ந்து மீன்பிடி திருவிழா நடத்துவது என ஏகமனதாக முடிவு செய்தனர். மும்மதத்தினரின் சம்மதத்துடன் மீன்பிடி திருவிழா நடைபெறும் என சுட்டு வட்டார கிராமத்திற்கு அறிவிக்கப்பட்டது. அதன்படி ஜூன் 13ஆம் தேதி மீன்பிடி திருவிழா 20 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்றது. இதனை அடுத்து தாமரைப்பாடி, சீலப்பாடி, பெரியகோட்டை, குழந்தைப்பட்டி, வடமதுரை, அய்யலூர், வேடசந்தூர் உட்பட பல பகுதிகளில் இருந்து கிராம மக்கள் மீன்பிடிக்கும் வலைகளுடன் குளத்திற்கு அதிகாலையிலேயே வருகை தந்தனர். காலை முதல் குளத்தை சுற்றி பொதுமக்கள் ஆவலுடன் காத்திருந்தனர். ஊர் நாட்டாமை ஷேக் மிரான் குளக்கரையில் இருந்து துண்டை எடுத்து சுற்றி மீன்பிடி திருவிழாவை துவக்கி வைத்தார். இதனை அடுத்து பொதுமக்கள் குளத்துக்குள் இறங்கி மீன்களை வலை வீசி பிடிக்க தொடங்கினர். இதில் ஏராளமான மீசை விரால் மீன், கெண்ட மீன், கட்லா, கெளுத்தி மீன், குறவை மீன், ஏராளமான மீன்கள் பொதுமக்கள் பிடித்து சென்றனர். மீன் பிடிக்க வருகை தந்த அனைத்து பொதுமக்களுக்கும் இல்லை என்று இல்லாமல் மீன்கள் அதிக அளவில் கிடைத்தது. ஒரு மீன் 10 கிலோ முதல் 50 கிலோ எடை கொண்ட மீன்கள் வரை கிடைத்தது. இதனால் பொதுமக்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமி அவர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் மோனா பூங்கடி ஈயாப்பா அவர்கள் தலைமையில் திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்பு நியாய விலைக்கடையில் நடைபெற்ற விழாவில் 210 நியாய விலைக்கடைகளுக்கான கண் கருவிழி பதிவு கருவிகளை விற்பனையாளர்களிடம் வழங்கி கண் கருவிழி ரேகை பதிவு செய்து குடிமைப் பொருட்களை விநியோகம் செய்யும் பணியை அமைச்சர் துவங்கி வைத்தார். தமிழக அரசு நியாய விலைக் கடைகளில் கண் கருவிழி பதிவு மூலம் ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட உள்ளது. அதன் அடிப்படையில் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள நியாய விலைக் கடையில் விற்பனையாளர்களுக்கு கண்விழி கருவிகள் வழங்கும் விழா தாடிக்கொம்பு நியாய விலைக் கடைகளில் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமி கண்விழி பதிவு கருவிகளை வழங்கினார். திண்டுக்கல் மாவட்டத்தில் முதற்கட்டமாக 210 நியாய விலைக் கடைகளுக்கான கண் கருவிழி பதிவு கருவிகளை விற்பனையாளர்களிடம் வழங்கி கண் கருவிழி ரேகை பதிவு செய்து குடிமைப் பொருட்களை விநியோகம் செய்யும் பணியை துவக்கி வைத்தார். இந்த விழாவில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியசாமி கூறுகையில், இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் கூட்டுறவுத்துறை மூலம்
நியாய விலை கடைகள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு பொதுமக்களுக்கு குடிமைப் பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றன. மேலும் நியாய விலை கடைகளில் கைரேகை பதிவு மூலம் பொருட்கள் வழங்கும் போது சில சிரமங்கள் ஏற்படுகின்றன. அவற்றை தவிர்க்கும் வகையில் கண் கருவிழி மூலம் பதிவு மேற்கொள்ள நடவடிக்கை மேம்படுத்தப்பட்டுள்ளது. தாடிக்கொம்பு பகுதிக்கு உட்பட்ட 210 நியாய விலை கடைகளுக்கு கண் கருவிழி பதிவு கருவி வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் கைரேகை பதிவினால் ஏற்படும் சிரமங்கள் தவிர்க்கப்படுகிறது. கல்வி, சுகாதாரம், குடிநீர், மின்விளக்கு வசதிகள் என கிராமங்களில் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தி பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் தொடர்ந்து பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன என தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் திண்டுக்கல் வருவாய் கோட்டாட்சியர் சக்திவேல், மாவட்ட வழங்கல் அலுவலர் ஜெயசித்ரகலா, பொது விநியோக திட்ட துணைப்பதிவாளர் அன்புக்கரசன், தாடிக்கொம்பு பேரூராட்சி தலைவர் கவிதா, சின்னத்தம்பி மற்றும் உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.